சங்கீதா மேம் அவர்களுடைய மகன் சஞ்சய், ஜேசன் சஞ்சய் அவர்கள் கனடாவில் சினிமா சம்பந்தமான கோர்ஸ் படித்தவர் அப்படி என்பது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய நண்பர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பினார். சஞ்சயுடன் படித்த சில மாணவர்களுடைய ஒரு நாடகம் மாதிரியான ஒரு பதிவு ஒன்று. அந்த மாணவர்கள் 3 பேர், அதில் 2 ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். தகப்பனும் தாயும் 95, 93 தாய் கனடா போயிருக்காங்க, 95 தகப்பன் போயிருக்காரு. ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் கனடாவில் தான் பிறந்தது. கனடாவில் பிறந்தாலும் தமிழ் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்க. நான் இதையே சொல்கிறேன்னா, இப்போ பல பேர் நுனிநாக்கில் இங்கிலீஷ் மட்டும்தான் வருது, அப்புறம் டச்சு, ஃப்ரெஞ்சு அப்படின்னு தான் வருது. இந்த தமிழ் அப்படின்றது காணாமல் போய்கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்டவர்களை பார்க்கக்குள்ள பெருமூச்சு விட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாளைய சமூகத்தை நினைக்கக்குள்ள, தமிழ் சமூகத்தை நினைக்கக்குள்ள. சரி, அப்போ அப்படி இருக்கக்குள்ள அவர்கள் போட்ட காணொலியில் என்ன அப்படின்னா, இந்த விஜயோட பிஆர் மாஃபியா, விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாமே அவன் காசை கொடுத்து ப்ரொமோட் பண்றானே தவிர மக்கள் மத்தியில் கிரவுண்டில் விஜய் 0. சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அவனை பெரிய இது மாதிரி காமிக்கிறாங்க தவிர நிஜத்தில் அவன் ஒரு 0. சரியா? அப்போ அவனுக்கு மக்கள் சப்போர்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த சோசியல் மீடியாவில் வர்ற அந்த ப்ரொமோஷன், அந்த வேக்கு இந்த விஜயோட ஜெகதீஷ் ரூட் மாஃபியா அவனுங்க கோடிகளை கொடுத்து இந்த டிவி ஆர்டிஸ்ட், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்களை வச்சு விஜய்க்கு ஏதோ பெரிய மாஸ் இருக்கிற மாதிரியும் இவனை மக்கள் கொண்டாடுற மாதிரியும் பண்ற விடயங்களை பார்த்துட்டு அந்த இளைஞர்கள், கனடாவில் இருக்கிற இளைஞர்கள், அந்த நாடகத்தில் கான்செப்ட் என்னன்னா, அடே விஜய் பெத்த பிள்ளைகளே விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. இதுல என்னடான்னா, விஜய் ஊரார் பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய அப்பா அம்மா ஓட் போட சொல்றீங்க அப்படின்னு சொல்றானே, இதுலயே தெரிய வேணாமா இவ்வளவு பெரிய டுபாக்கூர் அப்படின்றது. இதுல ஒரு அருமையான ஒரு நாடகம் 6 நிமிட காணொலிகள் போட்டிருந்தார்கள். சிறப்பு. சரிங்களா? ஸோ இதை சொல்லிக்கிட்டே இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இதில் பேச போகிற விடியோ சங்கீதா மேம் அவர்கள் அவங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய முதலாவது வெற்றி. 2வது, ஜாழ்ப்பாணத்தில் ஸ்டாலின் ஐயா அவர்கள் டிஎம்கேக்கான குரல் வேற லெவலில் அதிர வச்சிருக்கு. அதை பற்றி சில பேர் காணொலி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதை பற்றிய கருத்து. அடுத்தது, சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மாவை மிரட்டிய விஜயோட அப்பன் எஸ்ஏசி, அதை பற்றிய தகவல். இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்தது, வாய்ஸ் அண்ட் ராசி அவர்களுடைய வவுனியாவில் நடக்க இருக்கிற ஒரு சம்பவம், நிகழ்வு. சரிங்களா? 4 விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கோ, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம், பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சங்கீதா மேம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, அதாவது தன்னிட்ட பணம் இருக்கு, நீ வேற நாட்டில இருந்து வந்திருக்க, நான் பணத்தை வச்சு எதுவும் பண்ணுவேன். துப்பாக்கி என்ற படத்துக்கு அப்புறம் வெற்றியே இல்லாம 50 கோடி சம்பளத்தை வாங்கிட்டு 250 கோடி சம்பளம் அப்படின்னு உச்சத்தில் இருக்கிற தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இணையாக நான் தான் அப்படின்னு இந்த உலகத்தை நம்ப வைக்கிற நான், நீ யாருடி? என் பொண்டாட்டி, நீ பேசாம இருக்கணும், நான் போடுறத தின்னணும், நான் எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு இருந்த கேவலமான விஜயோட உண்மை முகத்தை சங்கீதா மேம் அவர்கள் அவங்களுடைய உண்மை கிழித்தறிந்தது. அந்த உண்மையை கிழித்தறியக்குள்ள இந்த விஜய் என்ற கேவலமான மனிதனை மக்கள் தூக்கி குப்பையில போட்டாங்க. அந்த அடி என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஓட் இல்லை, படுதோல்வி, டிபாசிட் கூட கிடைக்காது அவனுக்கு. மார்க் மை வேர்ட்ஸ். சரியா? ஸோ இதுதான் மக்கள் சொல்றாங்க. விஜய் என்ற குப்பைக்கு என்ன சின்னத்துல போடணும்னு எங்களுக்கு தெரியாது, அவனுக்கு நாங்களும் போடல, எங்க சொந்தக்காரர்களும் போட மாட்டோம் அப்படின்றதான் தமிழ்நாட்டு மக்களோட கருத்து. இது சங்கீதா மேம் அவர்களுக்கு இந்த விஜயன்றவன் செய்த கோர கொடூர செயல்களுக்கும் அந்த 51 உயிர்களை அளித்த விஜய்க்கும் இந்த காலம் படிப்பிக்கின்ற சிறப்பான ஒரு பாடம். சரிங்களா? இது ஒரு அப்டேட். 2வது விடயம், சங்கீதா மேம் அவர்களுடைய குடும்பத்தை விஜயோட தகப்பனார் மிரட்டினார் அப்படின்ற ரீதியில் ஒரு 2 பேர் போட்டிருக்காங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய நபரான கண்டிப்பாக பண்ணக்கூடிய நபர் தான். ஏன்னா ஒரு மாமனார் மாமியார்ன்றவங்க
ஒரு அப்பா அம்மா மாதிரி மருமகள் என்றவங்க மகள் மாதிரி 5 வருடங்கள் இந்த 51 வயது விஜய் என்றவன் அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கான். அவன் பெத்த பிள்ளைகளை அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தியிருக்கான். இவங்களை விட்டுட்டு கண்ட கழுதைகளோட தெரிஞ்சு கொண்டிருக்கான். அப்ப இங்க அப்பா அம்மான் இருக்கிறதுகள் வாயை மூடிட்டு இருந்திருக்குது. அந்த பொண்ணுக்கான நியாயத்தை கொடுக்கல. அந்த பொண்ணாத்தான் முடிவெடுத்தது. அந்த பொண்ணு தப்பித்ததே மிகப்பெரிய விடயம். அப்படி இருக்கக்குள்ள அதை பார்த்துட்டு இருந்த எஸ்எஸ்சி மேபி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா பண்ணாரா இல்லையான்றது எனக்கு ஒபிஷியலா இந்த அப்டேட்டும் வர இல்லை. சரிங்களா? இது ஒரு விடயம் மக்களே. அடுத்தது ஜாழ்ப்பாணத்தில் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கான மரியாதை. ஒன்னே ஒண்ணுதான் மக்களே. தமிழகத்துல இருக்கிற மாதிரியான பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் கல்வியோட சிறப்பு, பெண்களின் எழுச்சி, அதே நேரத்தில் அமைதி இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை. முக்கியமா பெண்கள் கல்வி அறிவு, பெண்கள் வேலைக்கு செல்வது, பெண்களுக்கான சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது போல வேற எந்த மாநிலத்திலையுமே இல்லை. சரிங்களா? அதுவும் கடந்த 5 வருடங்கள்ல பெண்களின் கல்வி அறிவு எங்கேயோ போயிருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு வேற மாநிலங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள இங்க பெஸ்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் யாராலன்னா ஸ்டாலின் ஐயா அவர்களால. இதை தாண்டி பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சகோதரி அவர்கள், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவங்க, 10 வருடங்களாக பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய சகோதரிகள் ஒருத்தங்க 6 வருடமும் இன்னொருத்தங்க 5 வருடமும் தமிழ்நாட்டில் தனியா இருக்காங்க. சினிமா துறையில் ஒருத்தங்க ஃபேஷன் டிசைனர், இன்னொருத்தங்க சினிமாக்குள்ள வாய்ப்புக்காக பல வருடங்கள் போராடி கொண்டிருக்காங்க. அவங்க போட்டாங்க பதிவு, சொந்த நாட்டில் சொந்த ஊர்ல இருக்கிறது போல தனியா என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க. நான் 3 வருடம் அவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்காங்க. அவங்களுக்கான வேலைகளை அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸ்டாலின் ஐயா ஆட்சி சிறப்பு, ஸ்டாலின் ஐயா தொடரட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்த்து போட்டிருந்தாங்க. ஸோ நேத்து ஒரு விடயம் பார்த்தேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் டிஎம்கே அவங்க போட்ட பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. இன்னும் வேற சில பேர் உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள் சம்பந்தமான விடயங்களை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தாங்க அப்படின்னும் சில சகோதரர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. சிறப்பு. இதுதான் உண்மைக்கு நல்ல பொருளுக்கு காசை கொடுத்து விளம்பரப்படுத்த தேவையில்லை. குப்பையான பொருளுக்கு தான் காசை கொடுத்து நடிகர்களை வச்சு ப்ரொமோட் பண்ண வேண்டியதா இருக்கும், இந்த கேடுகட்ட விஜய் பண்றது போல. ஆனா உண்மைன்றது மனசாட்சி இருக்கிற மனிதன் அவங்களுக்கு தெரியும், ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாரு சிறப்பானவர்கள் அப்படின்னு. அப்படித்தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பல நாடுகளில் கொண்டாடப்படுறாரு. அப்ப யாழ்ப்பாணத்துல சில சகோதரர்கள் போட்டார்கள் இல்ல, பெரிய நபர்கள் இப்படி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிற கட்சியில இருக்கிறவர்களுடைய சில போஸ்டுகளை ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. அப்படி என்பது எவ்வளவு தூரம் ஸ்டாலின் ஐயா அவர்களை வேற நாட்டில் இருக்கிறவங்க கூட மரியாதை வச்சிருக்காங்க, மதிக்கிறாங்க, அவருடைய ஆட்சி சிறப்பா இருந்திருக்கு அப்படி என்பது காமிக்கிறதுன்றதுல பல பேர் சொன்னாங்க. 100% உண்மை. சரிங்களா? ஓகே, இந்த வருடமும் ஸ்டாலின் ஐயா தான் இந்த எலெக்ஷனும், இனி 5 வருடங்களும் அவரோட ஆட்சி தான், மக்கள் அவர் பக்கம், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 2வது இடத்துல சீமான் அண்ணா வந்தா நல்லா இருக்கும் என்றது விருப்பம். வருவாரான்னு எனக்கு தெரியல. பட் வாட்எவர், இந்த விஜயன்றவனுக்கு டிபாசிட் கூட கிடைக்காது. சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்மளுடைய வாகீசன் ராசையா அவர்களுடைய வவுனியா நிகழ்வு 18ஆம் தேதி நடக்க இருந்தது. ஏதோ ஒரு காரணங்களுக்காக பின்னுக்கு போயிடுச்சு. அந்த டேட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 30 மாபெரும் இசை நிகழ்ச்சி ஏப்ரல் 30 நடக்க இருக்கு அப்படின்ற அப்டேட்டை வாய்சன் அவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கில்மிசா அவர்கள், அப்புறம் மோனிஷா அவர்கள், பல தென்னிந்திய பாடகர்கள் பல பேர் வர்றாங்க. ஸோ போக விரும்புகிற நீங்கள் வாய்சன் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் போட்டிருக்காரு. அதை பாருங்க, பார்த்துட்டு கலந்து கொண்டு சிறப்பீங்க. சரிங்களா? இன்னும் 8 நாளா, இன்னைக்கு 23, 7 நாள் இருக்கு. பார்த்து பண்ணுங்க. சரிங்களா? நன்றி.